ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய்சக்திஸ் கிச்சன் அண்ட் லாக்ஸ். தன்னை நம்பும் பக்தர்களுக்கு துளிக்கூட தீவினை அண்டாமல் காக்கும் வெற்றி தேவதை வாராகி அம்மன் ஆவாள். சப்த கன்னிமார்கள் 7 பேரில் 5வது கன்னிதான் வாராகி அம்மன். அம்மன் சக்திகளிலே சாந்த சுரூபமும் உண்டு, உக்ர சுரூபமும் உண்டு. பக்தர்கள் பூஜை செய்யும் போது சாந்த கோலம் கொண்ட புன்சிரிப்போடு திகழ்கிறாள் இந்த வாராகி அன்னை. நாம் இந்த பதிவில் வாராகி அம்மனின் திருவுருவப்படம் அல்லது சிலை வைத்து வழிபடுவதால் கிடைக்கும் நன்மைகளை பற்றி தெரிந்து கொள்வோம். வாராகியின் பக்தர்களை சத்துருக்கள் சோதிக்கும்போது கோபத்தால் அரக்கனை கொல்ல உக்கிர நிலையை அடைகிறாள். ஆதிபராசக்திகளில் வடிவங்களில் மிக உயர்ந்த வடிவம்தான் வாராகி தேவி ஆவாள். தோல்வியை துரத்தி எளிதில் வெற்றி கொடுக்கும் வடிவமாக இந்த வாராகி திகழ்கிறார். 7 லோகங்களையும் காக்கும் காவல் படைத்தலைவி. தன்னை நம்பும் பக்தர்களுக்கு சிறிதளவும் தீவினை அண்டாமல் காக்கும் வெற்றி தேவதை வாராகி அம்மன் ஆவாள். பைரவ சுவாமியின் சக்தியாக இருப்பதால் வாராகி உபாசனை அல்லது வாராகி வழிபாடு செய்பவர்கள் மீது யாராவது பில்லி சூனியம் அல்லது மாந்திரீகம் செய்தால் அதனை வைத்தவர்களுக்கு பலவிதமான சிரமங்களை உருவாக்குவாள். வாராகி எதையும் அடக்க வல்லவள். சப்தகன்னிகைகளில் மிகவும் வித்தியாசமானவள். மிருகபலமும் தெய்வ சக்தியும் உடையவள். பக்தர்களின் துன்பங்களை தாங்கி அவர்களை காப்பவள். பிரளயத்திலிருந்து உலகை மீட்டவளாக சொல்லப்படுகின்றாள். வாராகி அம்மன் ஸ்ரீ புவனேஸ்வரியின் படைத்தலைவி ஆவாள். தன் எதிரிகளை பொடிப்பொடியாக்கும் பைரவியும் வாராகியே ஆவாள். வாராகியை வணங்கும் முறையை பற்றி தெரிந்து கொள்வோமா? பூஜை அறையில் வாராகி அம்மனின் திருவுருவப் படம் அல்லது சிலை முன்பு விளக்கேற்றி தினமும் இரவு 8 மணி முதல் 10 மணிக்குள் வாராகி அம்மனை வணங்கி வரலாம். இரவு நேரத்தில் பூஜை செய்ய முடியாதவர்கள் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் கூட செய்யலாம். வாராகி அம்மன் வழிபாட்டை புதியதாக தொடங்கும் பக்தர்கள் வாராகி அன்னை பிறந்த திதியான வளர்பிறை பஞ்சமி அன்று வழிபாட்டினை தொடங்கினால் மிகவும் சிறப்பு. வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி அமர்ந்து 108 முறை வாராகி அம்மனின் காயத்ரி மந்திரம் அல்லது வாராகி அம்மனின் மூல மந்திரத்தை கூறி அன்னையை மனதார வேண்டி ஜபிக்கலாம். தொடர்ந்து 48 நாட்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் அன்னை நிச்சயமாக நம் எண்ணத்தை நிறைவேற்றி நம்மை ஆசீர்வதிப்பாள். பெண்கள் மாதவிடாய் காலத்தில் 4 அல்லது 5 நாட்கள் இடைவெளி விட்டு பிறகு விட்ட நாட்களில் இருந்து வழிபாட்டினை தொடரலாம். வாராகி அம்மனின் அருளை பெற நாம் என்னென்ன நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் தெரியுமா? வாராகி அன்னை தூய்மையான அன்புக்கு பக்திக்கு வசப்படுபவள். தன் பக்தர்களை எந்த நொடியிலும் காத்தருளும் மனோபாவம் கொண்டவள். இப்படி தன் பக்தர்களையே எந்நேரமும் காத்தருளும் தேவி அமர ஒரு தூய்மையான இடம் தேவை. இடம் என்பது மாடமாளிகையோ அலங்கார தோரணையோ அல்ல. அவள் தூய்மையாக இருக்க வேண்டும் என எண்ணுவது தன் பக்தர்களின் மனதை மட்டும்தான். அதுவே போதும் வாராகி தேவி வந்து அமர்ந்து கொள்வதற்கு. வாராகியை வழிபட நினைப்பவர்கள் எக்காரணம் கொண்டும் மற்றவர்களை தூற்றவோ சபிக்கவோ கூடாது. அது அவர்களுடைய வலிமையை குறைக்கும். வாராகியிடம் எனக்கு இது வேண்டும் தாயே கொடு என்று கேட்கலாம். ஆனால் வேறொருவரை கெடு என்று தேவியிடம் வேண்டக்கூடாது. ஏனெனில் கன்னிமை போல் காக்கும் அன்னைக்கு நம் சத்ரு பக்தி தெரியாமலா போய்விடும்? நமக்கு தீங்கு செய்பவர்களை வாராகி பார்த்து கொள்வாள். வாராகியின் அருள் நமக்கு இருக்கிறது என்ற கர்வமும் அதனால் மற்றவர்களிடம் தன்னை பற்றி பெருமித பேச்சும் இருக்கவே கூடாது. வாராகி நமக்கு முன்கூட்டியே நடக்கப் போகும் நிகழ்வுகளை என்ன வடிவாக சொல்லி நம்மை எச்சரிப்பாள். அதனை உள்வாங்கும் மன தூய்மை நமக்கு என்றும் வேண்டும். மற்றவர்களுக்காக உங்கள் பிரார்த்தனை அன்னையிடம் அமைந்தால் அது மிகப்பெரிய வலிமை. அன்னை உடனடியாக நம் ஆசையை நிறைவேற்றுவாள். வாராகி அன்னை அருளை பெற முக்கிய விதி புறம் பேசுதல் கூடாது. மற்றவர்கள் படும் துயரைக் கண்டு நாம் அதில் குளிர் காயக்கூடாது. அந்த தீய எண்ணம் இருந்தால் அன்னை அருள் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. 1000 மந்திரமும் லட்ச எந்திரமும் வைத்திருந்தாலும் அன்னையின் பார்வை நம்மீது படாது. நம் மனதில் பொய், வஞ்சம் இதெல்லாம் இருக்காமல் இருப்பது நல்லது. ஏனெனில் வாராகி அதில் உடனே அமர்ந்து அருள் புரிவாள். நெறி என்னும் முக்கிய விதியை யார் கடைபிடிக்கிறார்களோ அவர்களிடத்தில் பிரியம் கொண்டு அன்போடு அருளாட்சி செய்பவள்தான் இந்த வாராகி அன்னை. என்றைக்கும் ஒவ்வொருவர் எண்ணங்கள் பார்த்து வருபவள்தான் இவள். நம்மை எனில் நல்வாழ்வும் அதர்மம் எனில் தண்டனை வாழ்வும் வழங்குபவள் வாராகி. எப்போதெல்லாம் துன்பம் அல்லது நம் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்த முடியாத சூழ்நிலையில் ஏற்பட்டாலும்
அந்த வாராகி வழிபாட்டை செய்வதன் மூலம் நம் வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல முடியும். அதற்கு தேவி உதவுவாள். வாராகியை வழிபடுபவர்களுக்கு மூவுலகிலும் எதிரிகள் இல்லை. வாராகியை வழிபட்டால் எடுத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடும். எல்லாமே வெற்றியை தரும். அனைத்து எதிர்ப்புகளும் மறைந்துவிடும். காரியத்தில் இருந்த தடைகள் அனைத்தும் விலகும் என்பது ஐதீகம். வாராகியை வழிபடுபவர்களை தீய சக்திகள் தொடாது. வாராகியை சரணடைவதன் மூலம் அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் விரைவில் விடுபடலாம். வாராகி தேவியை மனதார வழிபட்டால் எதிர்ப்புகளை எல்லாம் துவம்சம் செய்து தீய சக்திகளை அடித்து விரட்டுவாள். காரியம் அனைத்திலும் துணையிருப்பாள். செயலில் பலமும் பலனும் தந்தருள்வாள் என்பது ஐதீகம். வாராகி அன்னை கூப்பிட்ட குரலுக்கு வந்து நமக்கு உதவுவாள். வாராகி படத்தை வீட்டில் வைத்து வழிபடலாமா என்பது பலருடைய சந்தேகமாக இருக்கிறது. நம்மில் பலரும் அம்மன் உருவப்படங்களை வீட்டில் வைத்து வழிபடுகிறோம். ஆனால் பலரும் வாராகி தேவியின் படத்தையோ அல்லது சிலையையோ வீட்டில் வைத்து வழிபடலாமா, நல்லதா, அதற்கு ஏதாவது நியமங்கள் உள்ளதா என்றெல்லாம் கேள்வி எழுப்புகின்றனர். வாராகி தேவி பார்ப்பதற்கு தான் கரடுமுரடான முகம் கொண்டிருக்கிறாள். ஆனால் உண்மையில் சாந்த நாயகி தான் இவள். வீட்டு பூஜை அறையில் வாராகி தேவியின் படத்தையோ சிலையையோ தாராளமாக வைத்து வணங்கலாம், பூஜிக்கலாம். வெள்ளிக்கிழமை என்று வாராகி அம்மனை வழிபடுவதன் மூலம் மாங்கல்ய பாக்கியமும் உங்கள் வியாபாரத்தில் லாபமும் அதிகரிக்கும். ஞாயிற்றுக்கிழமைகளில் விரதமிருந்து வழிபட்டு வந்தால் நோய்கள் நீங்கி ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்கும் என்பது ஐதீகம். திங்கட்கிழமை நன்னாளில் விரதமிருந்தால் மனநலம் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் என்று கூறப்படுகிறது. செவ்வாய்க்கிழமைகளில் விரதமிருந்து வழிபாடு செய்தால் வீடு, நிலம், வழக்கு போன்ற சிக்கல்கள் அனைத்தும் நீங்கும். புதன்கிழமைகளில் விரதம் இருப்பவர்களுக்கு கடன் சிக்கல்கள் நீங்கி இந்த வாராகி விடிவை தருவாள். வியாழக்கிழமையில் விரதம் இருந்தால் கல்வியில் முன்னேற்றம், குழந்தை பாக்கியம் ஆகியவை கிடைக்கும். மேலும் கையில் எடுத்த எந்த காரியத்திலும் வெற்றி பெற வாராகி அம்மனை வழிபாடு செய்து வந்தால் நினைக்கும் எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும் என்று கூறப்படுகிறது. வாராகி அம்மனின் 4 திருக்கோலங்கள்: சிம்ம வாகன வாராகி, மகிஷ வாகன வாராகி, புலி வாகன வாராகி, வெண்குதிரை வாகன வாராகி. இந்த 4 திருக்கோலங்களும் 4 விதமான பலன்களை தரும் என்று சித்தர்களாலும் மந்திர சாஸ்திரங்களாலும் விளக்கப்படுகிறது. வாராகி அம்மனுக்கு விரதம் இருக்க நினைப்பவர்கள் வாராகி தேவியை வணங்கி விரதத்தை ஆரம்பிக்கலாம். விரத நாட்களில் கேசரி, சர்க்கரை பொங்கல், தேங்காய் பூரணம் போன்றவற்றில் ஏதேனும் ஒன்றை வாராகி தேவிக்கு நைவேத்தியம் செய்யலாம். மேலும் வெள்ளரிக்காய், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு போன்றவற்றையும் நைவேத்தியமாக வைத்து வழிபடலாம். வாராகி அம்மனுக்கு உகந்த நிறம் பச்சை நிறம் என்பதால் விரதம் இருக்கும் நாட்களில் பச்சை நிற விரிப்பின் மீது அமர்ந்து இலுப்பை எண்ணெய் தீபமாக ஏற்றி வழிபடலாம். அப்படி தீபம் ஏற்றும் போது கிழக்கு நோக்கி ஏற்றினால் வடக்கு பக்கம் அமர வேண்டும். வளர்பிறை பஞ்சமி திருநாளன்று வாராகி அம்மனுக்கு விரதமிருந்து வழிபட்டு வந்தால் தீய சக்திகள் விலகி நன்மைகள் ஏற்படும். வளர்பிறை பஞ்சமி திதியில் வாராகி தேவி மனதார வணங்குங்கள். குடும்பமாக வீட்டில் அமர்ந்து தீபம் ஏற்றி மனமுருக பிரார்த்தனை செய்யுங்கள். தீய சக்திகள் அனைத்தையும் விரட்டி காத்தருள்வாள் வாராகி தேவி. அருகில் வாராகி அம்மன் சன்னதி இல்லை என்று கவலைப்பட வேண்டாம். உங்கள் வீட்டிற்கு தேவியை அழைத்து வர உடனே வாராகி அம்மன் சிலை அல்லது வாராகி அம்மன் படங்களை வைத்து நீங்கள் பூஜை செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.